பசித்த வயிறு, பணமில்லா வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை எவனொருவனாலும் கற்றுக்கொடுக்க முடியாது. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். நம்பிக்கையை கைவிடும் வேளையில் கடவுளின் நம்பிக்கை மேலோங்கிறது. நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாய் கிடைக்கும். கற்களைப் போல எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். நமது மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். நேரம் சரியில்லை என்று கூறுவது திறமை இல்லாதவனின் வெற்று பேச்சு. நேரம் போதவில்லை என்று கூறுவது வீரனின் உயிர் மூச்சு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எது போனாலும் விட்டு விடுங்கள். ஏனென்றால் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கடைசி நொடி வரை அடுத்து என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. மகிழ்ச்சியோ துன்பமோ இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. மகிழ்ச்சி என்றால் அப்போதே அதை அனுபவித்து விடுங்கள். அதிகமான அன்பை விட அதிகமான புரிதல் மட்டுமே உறவுகளை நீண்ட காலம் வாழ வைக்கும். இங்கு தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது. அதன் பெயர் சாமர்த்தியம். கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் சேர்த்து வைக்காத சொத்து அவர்கள் மட்டுமே. நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை, உண்மையான அன்புக்கு அடிமையானவர்கள். ஒருவரை உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் அடங்கி விடாதே. பழகிக்கொள், ஆனால் நம்பிக்கை விடாதே. இருப்பதை கொடு, ஆனால் இழந்து விடாதே. கவலை கொள், ஆனால் உடைந்து விடாதே. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. பரந்த மனதுடன் இருந்தால் தவறாக விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்திவிடுவது நல்லது. வாழ்க்கை முழுவதும் சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதயம் முழுக்க வலிகள், ஆனாலும் முகம் நிறைய சிரிப்பு. இதுதான் பலரின் யதார்த்த வாழ்க்கை. அடிமையாவதை தவிர்க்க வேண்டும் என்றால் முதலில் ஆறுதல் தேடுவதை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கடக்கும் கணங்களில் எனக்குள் கூறிக்கொள்வது, பொறுமையை இழந்து விடாதே. தூக்கத்தை மட்டும் யாருக்காகவும் தியாகம் செய்யாதீர்கள். பின் நீங்களே தியானம் செய்து அழைத்தாலும் உங்களிடம் வராது. மேலும் இது போன்று பல வாழ்க்கை தத்துவங்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமின் சேனல். நன்றி, வணக்கம்.